அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கார்ப்பரேட் விவசாயி. என்னடா அவன் வரிசையாக கிளாஸில் தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு பயங்கர செட்டப்போடு இருக்கான்னு தப்பாக எடுத்துறாங்க. இது அடுத்த ஒரு கட்டம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மழைகள், அதாவது மழை பெஞ்சிகிட்ருக்கு. நான் கொஞ்சம் நாட்டு விதைகளாக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன நாட்டு விதைகள்னு பார்த்திங்கன்னா, கொடி வகைகள் மட்டும் இப்போதைக்கு, அதாவது சுரக்காய், பாவக்காய், கொடி அவரை, அதாவது பட்டை அவரைம்பாங்க, அந்த அவரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் கால்டு பீக்கங்காய். இந்த மாதிரி 7 வகையான விதைகளை வந்து இங்கே நடவு செய்கிறதுக்காக நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள். அத்தனை வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த விதைகள் வந்து பண்படும். ஸோ ஒரு பண்பட்ட நாட்டு விதையை நம்ம நடவு செய்ய போகிறோம். நான் அதை நடவு செய்கிறது எப்படி என்னங்கிறத வந்து ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ப்ரிலிமினரியாக வந்து இந்த நாட்டு விதைகளை வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கவனிங்க. விதைகள் எல்லாமே நல்லா ஊறிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய், பாவக்காய், புடலங்காய், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீக்கங்காய், கொடி அவரை. அது கொடி அவரைன்னா என்ன சொல்கிறதுனா, அந்த பட்டை அவரை இருக்கும்ல, பச்சை கலரில் பட்டையாக இருக்குமே, அந்த அவரைக்காய், பீக்கங்காய். இந்த மாதிரி வந்து நான் வந்து எல்லா கொடி வகைகளை மட்டும் இப்போதைக்கு ஊற வச்சுருக்கீங்க. அத்தனையும் வந்து மிகச்சிறப்பாக வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் கார்ப்பரேட் விவசாயி. நன்றி, வணக்கம்.